எலிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன் என்னென்னா w = a0 z power n plus a1 z power n minus 1 plus etc. an minus 1 z plus an equal p of z. அதாவது w equal p of z இருக்கிறதுனா பாலினாமியல் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. வேர் a0 not equal 0, அதில் a1 a2 etc. an வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். n வந்து பாலினாமியல் இன்டிஜர். அதாவது a1 a2 etc. an வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகவும் n வந்து பாலினாமியல் இன்டிஜராகவும் இருக்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன் p of z ன்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w = az plus b இருக்குல்ல, அது என்னென்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து டெஃபினிஷன் என்னென்னா ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னா w = p of z divided by q of z. வேர் p of z and q of z பாலினாமியல்ஸாக இருந்தால் தென் w = az plus b divided by cz plus dr இருக்கும். வேர் ad minus bc not equal 0. அதாவது p of z வந்து az plus b ன்னும் q of z வந்து cz plus d ன்னு இருக்க ஒரு w என்ற ஃபங்க்ஷன் தான் என்னென்னா பைலீனியர் ஆர் ஃப்ராக்ஷனல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா w = e power zனா அது w = e power z இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னென்னா e power z1 dot e power z2 equal to e power z1 plus z2 இருக்கும்னு சொல்கிறாங்க. டிவைடில் எப்படின்னா e power z1 divided by e power z2 equal to e power z1 minus z2 இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி prove that e power z1 dot e power z2 equal to e power z1 plus z2 இருக்கு. பை டெஃபினிஷன் e power z equal to e power x plus iy. அது எப்படி அதெல்லாம் e power x into e power iy அதெல்லாம் e power iy ன்றது e power i theta ன்னு இருக்கு. e power i theta னா cos theta plus i sin theta. அப்போ e power x into cos y plus i sin y ன்னு எழுதுறோம். இது வந்து நார்மல் ஃபார்ம். e power z1 னா x1 y1 வரும். அப்போ e power x1 cos y1 plus i sin y1 இது ஈக்குவேஷன் 1. z2 னா x2 y2 ன்னு இருக்கும். அப்போ e power x2 cos y2 plus i sin y2 ஈக்குவேஷன் 1 ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் e power z1 into e power z2 equal to e power x1 cos y1 plus i sin y1 e power x2 into cos y2 plus i sin y2 ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மும் பேஸ் இதாக இருக்கிறதால e power x1 into cos y1 plus i sin 1 plus x2 into cos y2 plus i sin y2 ன்னு எழுதுறோம். இந்த டைம் என்ன ஆகுனா 0 ஆகுன்றதால sin square cos square 0 ஆகுன்றதால e power x1 into e power i y1 dot e power x2 into e power i y2 ன்னு எழுதுறோம். e power x1 plus i y1 dot e power x2 plus i y2. அதாவது x1 plus i y1 வந்து z1 னும் x2 plus i y2 z2 ன்னு சொல்லுவோம். அப்போ e power z1 dot e power z2. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன் என்ன e power z1 dot e power z2 equal to e power z1 plus z2 ப்ரூவ் பண்ணணும். அந்த சம் என்ன ஆகுதுன்னா ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்பான்ஷியல் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா sin zனா e power i z minus e power minus i z divided by 2iன்னு இருந்தால் அது sin z. cos zனா e power i z plus e power minus i z divided by 2ன்னு இருந்தால் அது cos z. secant zனா 1 divided by cos z சொல்லுவோம். நம்மளுக்கு cos z ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணணுவாங்க. tan zனா sin z by cos z. அப்போ sin z ஓட ஃபார்முலாவும் cos z ஓட ஃபார்முலாவும் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன cosecant zன்னு இருக்குது. அப்போ 1 divided by sin z. அப்போ sin z ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன cot zனா cos z divided by sin z. இதுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா sin square z plus cos square z equal to 1. இது நம்மளுக்கான எக்ஸ்பான்ஷியல் ஃபார்முலா. இது எல்லாமே எக்ஸ்பான்ஷியல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னென்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்னா ஹச்ன்ற வேல்யூ வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். sin hz equal to e power z minus e power minus z divided by 2 cos hz equal to e power z plus e power minus z divided by 2 இருந்தால் அது வந்து cos hz. secant hz னா 1 divided by cos hz ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். tan hz னா sin hz divided by cos hz இருக்கும் சொல்கிறோம். cot hz equal to cos hz divided by sin hz ஃபார்முலா. இது எல்லாமே ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னென்னா சம் என்னென்னா மாடலஸ் ஆஃப் e power z equal e power xன்னு ப்ரூவ் பண்ணணும். e power z அதாவது e power zனா z ஓட வேல்யூ x plus iy. அப்போ e power x plus iyன்னு இருக்கும். இது எப்படி எல்லாம் e power x into e power iy அதெல்லாம் iyன்றது e power iy e power i thetaன்னு இருக்குது. அப்போ cos y plus i sin yன்னு எழுதுவோம். அப்போ e power x மட்டும் மாடலஸ் வந்து வெளில எடுக்கிறோம். அப்புறம் cos y plus i sin y வந்து மாடலஸ்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் cos square y plus sin square வேல்யூ 1.
அப்போ e power x இருக்கும். அப்போ மாடலஸ் ஆஃப் e power z ஈக்குவல் டு e power x. நெக்ஸ்ட் சம் என்னன்னா sin square z plus cos square z ஈக்குவல் 1 ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு sin square z plus cos square z ஒரு ஃபார்முலா தெரியணும். sin square zனா e power i z minus e power minus i z divided by 2i whole square plus cos square z na e power i z plus e power minus i z divided by 2 whole square. இது எப்படி இருக்குன்னா a minus b whole square ஃபார்முலா இருக்கு. அப்போ a minus b whole square na e power i z minus e power minus i z whole square divided by 2i square வந்து என்னன்னா 4i square கிடைக்கும் plus e power i z plus e power i z whole square divided by 2 square பண்ணா 4. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா a plus b whole square ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்னா 1 என்ற வேல்யூ கிடைக்கும். நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் என்னவா satisfied ஆகுது. sin square z plus cos square z equal to 1 என்ற வேல்யூ கிடைக்குது. சம் ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் சம் என்னன்னா e power i z equal to cos z plus i sin z. இது எப்படி ப்ரூவ் பண்றேன்னா e power i z minus e power minus i z equal to 2i sin z னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் 1. அதே பிளஸ்ல வந்து e power i z plus e power minus i z equal to 2 cos z னு எழுதுறோம். ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா e power i z equal to cos z plus i sin z என்ற வேல்யூ கிடைக்கும். அதுவே e power i z equal to cos z minus i sin z என்ற வேல்யூ கிடைக்கணும்னா ஈக்குவேஷன் 1 2 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷன் satisfied ஆகி e power minus i z equal to cos z minus i sin z என்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். மேப்பிங்னா என்னன்னா w equal to u plus iv. அந்த uv என்ற வேல்யூ எப்படி இருக்குன்னா ரியலா இருக்கும். ரியலா இருக்கும்போது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் z equal to x plus iy இருக்கும். அப்போ xy எப்படி இருக்குன்னா ரியலா இருக்கும். we can write u plus iv equal to f of x plus iy. இந்த ஈக்குவேஷன்ல ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணா u equal to u of x, y, v equal to v of x, y ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 1. அதாவது given a point x, y in the z plane such as p in the diagram. அதாவது இந்த z planeல கொடுக்கும்போது p என்ற பாயிண்ட் கொடுப்பாங்க. xy இருந்தா அதுவே uv இருந்தா p dash என்ற w planeல கொடுப்பாங்க. அதாவது இப்போ இது என்னன்னா ஈக்குவேஷன் 1 கம்பேர் பண்ணும்போது the point ஈக்குவேஷன் 1 வந்து p is mapped into the transform into a point to p dash சொல்றாங்க. அதாவது z planeல இருந்து w planeக்கு p என்ற வேல்யூ p dash transform ஆகும். அதாவது மேப்பிங் ஆகுதுன்றது தான் இதனுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னன்னா இத பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்திருக்காங்க. w equal to f of z equal to z square. Find the value of w. அது எப்படி இருக்குன்னா z equal to minus 2y plus i ன்னு z equal to 1 minus i 3i ன்னு இருக்கும் சொல்றாங்க. w equal to f of z. f of z ஓட வேல்யூ z ஸ்கொயர். நம்ம சம்ல z க்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா minus 2 plus i கொடுத்திருக்காங்க. அது ஹோல் ஸ்கொயர் ஆகுது. a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருந்தா 4 minus 1 minus 4ia. அப்படி என்ன கிடைக்கும்னா w equal 3 minus 4i என்ற வேல்யூ கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு f of z வந்து 1 minus 3i கொடுக்கும்போது w equal to f of z. அப்ப z ஸ்கொயர் வந்து 1 minus 3i ஹோல் ஸ்கொயர் கிடைச்சா minus 6i minus 8 கிடைக்குது w. the point z equal to minus 2 plus i என்ற வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் ஆகுதுன்னா p என்ற பாயிண்ட்ல z பிளேன்ல ரெப்ரசன்ட் ஆகுது. அதுவே அந்த இமேஜ் பாயிண்ட் w equal to 3 minus 4i வந்து p dash into w பிளேன்ல வந்து மேப்பிங் ஆகுது. இந்த சம் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா the point p is mapped into p dash by எப்படின்னா இந்த மேப்பிங் வந்து transformation of w equal to z square. அதுவே இதே சிமிலர்லி z equal to 1 minus 3i வந்து mapped into w equal to minus 8 minus 6i என்ற வேல்யூல q dash என்ற பிளேன்ல z பிளேன் w பிளேன்ல மேப்பிங் ஆகுது.